ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முரியா டெக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நீங்க டெவின்சி ரிசால்வ் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதில் வந்துட்டு தமிழ் ஃபாண்ட் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர்ஸ் வரும். அதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பத்தி இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம முரியா டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ ப்ளே பண்ண பார்த்தீங்களா, இது மாதிரி வருது. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு சென்டரில் எனக்கு வந்துட்டு நான் நினைக்கிற தமிழ் ஃபாண்ட் வரணும். ஸோ அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு போயிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய லேப்லையோ இல்லை பிசிலையோ பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபாண்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கூகுளில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் போயிட்டு எஸ்ஆர் தமிழ் ஃபாண்டை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 331 டிசைன்ஸ் இருக்கு. இது வந்துட்டு ஒரு சிப் ஃபோல்டராக இருக்கும். நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்டைல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா டவுன்லோட் சிப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா இந்த தமிழ் ஃபாண்டை வந்துட்டு நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ண அப்படின்னு சொல்லி ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல நீங்க ஃபைனலா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஃபாண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஃபியூ செகண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிடும். இங்க பார்த்தோன்னா நமக்கு இந்த தமிழ் ஃபாண்ட் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. நான் போயிட்டு அதை இன்ஸ்டால் பண்றேன். நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்க டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் சிப் ஹோல்டர் இருக்கும். அதை நீங்க வந்துட்டு அன்சிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பனா வந்துட்டு உங்களுக்கு எல்லா ஃபாண்டுமே வந்துடும். இதை நீங்க வந்துட்டு கண்ட்ரோல் ஆல் கொடுத்து ரைட் கிளிக் பண்ணி இது வந்துட்டு இன்ஸ்டால் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு டேரக்டா டெவின்சி ரிசால்வ் வந்துட்டு உங்களுக்கு தேவையான தமிழ் ஃபாண்டை டைப் பண்ணிக்கலாம். இதுல எடிட் ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஃபியூஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு விண்டோல பாத்தீங்கன்னா ஆரோ மார்க் வரும். இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா இங்க டெக்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு இங்க டெக்ஸ்ட் விண்டோ வந்து ஓப்பன் ஆயிடும். இதுல போயிட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்க வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து எக்ஸாம் இப்போ நான் அதுல வந்துட்டு வணக்கம் அப்படின்னு டைப் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா வேற மாதிரியான ஃபாண்ட் வந்து நம்ம ஸ்கிரீன்ல வந்திருக்கு. என்ன காரணம் பாத்தீங்கன்னா இங்க கீழே பாருங்க, ஃபாண்டோட ஸ்டைல் நம்ம மாத்தணும். அதாவது நம்ம வந்துட்டு இப்போ எஸ்ஆர் ஃபாண்ட் தான் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். அதை போயிட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போ இங்க இருக்கு பாருங்க, நான் போயிட்டு இப்போ எஸ்ஆர் ஃபாண்ட் 7 சூஸ் பண்ணிக்கிறேன். இதுல போயிட்டு நான் கலரை சேஞ்ச் பண்றேன். இப்போ இதுல சைஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்க போயிட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்டை போயிட்டு நீங்க எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ண ஃபாண்ட் எல்லாமே இங்க பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகிட்டே வரும். ஸோ இந்த வீடியோல தமிழ் ஃபாண்டை எப்படி டெவின்சி ரிசால்வ்ல ஆட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.